வெல்கம் பேக் டு கலி கிரிக்கெட்டர். நீங்கள் ஏசியா கப் ஸ்குவாடை பார்த்தீங்களா? எனக்கு உடன்பாடே கிடையாதுங்க. சுமன் கில் வைஸ் கேப்டனால ஒத்துக்கவே முடியாது. ஸ்ரேயஸ் ஐயர் அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. எஸ், அஃப்கோர்ஸ் சுமன் கில்லும் ஆனார், நான் இல்லைன்னு சொல்ல. பட் என்னை பொறுத்தவரை ஸ்ரேயஸ் ஐயருக்கு பதில் சுமன் கில்லுக்கு பதில் கண்டிப்பாக ஸ்ரேயஸ் ஐயர் தான் ஆடி இருக்கணும். எஸ், அவர் ஓடியில் ஒரு பிஸ்தா பிளேயர் நான் ஒத்துக்கிறேன். டெஸ்ட்டில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு, நான் ஒத்துக்கிறேன். பட் T20 என்னை பொறுத்தவரை ஸ்ரேயஸ் ஐயர் தான் ஆடி இருக்கணும். எப்படி நீங்கள் அஃப்கோர்ஸ் அவரை வைஸ் கேப்டனாக போட்டிங்க, அவர் எல்லா மேட்சும் ஆடி தான் ஆவார். அப்படி இருக்கும்போது யாரும் ஓப்பனிங் அனுப்புவீங்க? சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா அனுப்புவீங்களா? இல்லை அபிஷேக் சர்மா சுமன் கில் அனுப்புவீங்களா? அப்போ இவ்வளோ நல்லா ஓப்பனிங்கான சஞ்சு சாம்சன் என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்விகள், ஏகப்பட்ட குழப்பங்கள். இதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்க BCCI? வாங்க ஃபஸ்ட்டு அந்த ஸ்குவாடை பார்த்துடலாம். ஸ்குவாடை சொல்கிறேன். ஸ்கை கேப்டன், சுமன் கில் வைஸ் கேப்டன், அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், திலக் வர்மா, சிவம் தூபே, ரிங்கு சிங், हार्दिक पांड्या, अक्षर पटेल, कुलदीप यादव, वरुण चक्रवर्ती, बुमरा, हर्षदीप सिंह, நிதிஷ் ராணா எங்கேருந்து வந்தாருன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. அதாவது பெஸ்ட் பவுலரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. T20 ஏகப்பட்ட பிளேயர் நல்லா தான் போட்டுருந்தாங்க. கலீல் அகமது அஃப்கோர்ஸ் CSK நல்லா தான் போட்டார், நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். அஷித் ராணா நல்லா போட்டார், நான் இல்லைன்னு சொல்ல. பட் பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான் நீங்கள் எடுத்தீங்களா? எஸ், நீங்கள் ஒரு சில பிளேயர்லாம் பேக்கப் பண்ணிக்கிங்க, அதுக்கு நான் கண்டிப்பாக அதையும் பாராட்டி தான் ஆகணும். குல்தீப்பாக இருக்கட்டும், வருண் சக்கரவர்த்தியாக இருக்கட்டும், பும்ராவாக இருக்கட்டும், ஜிதேஷ் சர்மாவாக இருக்கட்டும், ரிங்கு சிங்காக இருக்கட்டும், இவங்கெல்லாம் நீங்கள் பேக்கப் பண்ணியிருக்கீங்க. பட் ஸ்ரேயஸ் ஐயர் என்னங்க தப்பு பண்ணார்? ஜெய்ஸ்வால் என்னங்க பண்ணார்? KL ராகுல் என்னங்க பண்ணார்? உங்களுக்காக மற்ற 2 ஃபார்மெட்லையும் எல்லா பிளேஸ்லையும் ஆடுவாராம், ஆனால் அவரை கழட்டி விட்டுருவாங்களாம். இப்போ நீங்கள் சுமன் கில்லை வைஸ் கேப்டனாக போட்டிங்க, கண்டிப்பாக அவர் எல்லா மேட்சும் ஆடுவார். இப்போ சஞ்சு சாம்சன் என்ன பண்ணணும்னு நீங்களே சொல்லுங்கள். SSC ஜெய்ஸ்வால் கிளாஸாக ஆடினார். அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் ரொம்ப கம்மி பிளேயர் தான் கொடுக்க முடியும். அப்பேற்பட்டவர் விட்டுட்டீங்க. ஸ்ரேயஸ் ஐயர் கப் அடித்து கொடுத்து அடுத்த சீசன் ஃபைனல் முடிய கூட்டு போனால் அவரையும் விட்டுட்டீங்க. சாய் சுதர்சன் நல்லா ஆடினார், ஆனால் அந்த டீமுக்கு கேப்டன் தான் சுமன் கில்லே எடுத்துருக்கீங்க. கிளாசி ரோல்ஸ் ராய்ஸ் ஆகல எடுக்கலை. எஸ், ரிசர்வ் பண்ணுறதுக்கு அடிபட்டிருக்கு, அதனால ஒரு நிலைமை என்னன்னு தெரில, என்னன்னு ஒன்றுமே புரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். சுமன் கில்லுக்கு பதில் யாரை நீங்கள் எடுத்துக்கலாம்னு சொல்லுங்கள். ஸ்ரேயஸ் ஐயரா, SSC ஜெய்ஸ்வாலா, இல்லை KL ராகுலா? நீங்கள் KL ராகுலா லிஸ்ட்லேருந்து விடுங்களேன். நான் கண்டிப்பாக SSC ஜெய்ஸ்வாலும் ஸ்ரேயஸ் ஐயரையும் தான் 2 பேர்த்து யாருன்னு சொல்லி நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை சுமன் கில் நல்ல பிளேஸ், நல்ல கரெக்டான பிக்கு தான், உனக்கு தான் தெரிலன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது ஒரு பவுலிங்கு பார்த்தீங்கன்னா அஷித் ராணா எஸ் அஃப்கோர்ஸ் நல்லா பண்ணார். பட் ஒவ்வொரு டீம்லையும் நிறைய டேலண்ட்லாம் இருந்தாங்க. மயங்க் யாதவ் என்னாச்சு, 2-3 மேட்ச் ஆனாலும் இன்ஜுரி ஆச்சு அப்படின்றீங்க. உம்ரான் மலிக்கை மறந்துட்டீங்க. இந்த சீரீஸ்லேருந்து அவங்க கம்பேக் கொடுக்கணும். புவனேஸ்குமார் நல்லா தான் போட்டுட்ருக்கார் இன்னும் முடிய, அவருக்கு என்னாச்சு? பதில் கிடையாது. நீங்கள் ஸ்பின்னு வருண் சக்கரத்தையும் குல்தீப்பையும் எடுத்திருக்கீங்க, ஓகே. மற்றபடி அக்ஷர் ஆல்ரவுண்டர் ஹார்திக் பாண்டியா ஆல்ரவுண்டர் இருந்தது. தூபே வச்சுருக்கீங்க, திலக் வர்மா, ரிங்கு சிங், இவங்கெல்லாம் நீங்கள் பேக்கப் பண்ணியிருக்கீங்க, ஓகே. பட் என்னை பொறுத்தவரை மிகப்பெரிய கேள்வி சுமன் கில்லா ஸ்ரேயஸ் ஐயரா? நான் அஃப்கோர்ஸ் ஸ்ரேயஸ் ஐயர் தான் ஆடிருப்பேன். அந்த இதை கெடுத்துருக்க மாட்டேன் உங்கள் ஓப்பனிங் காம்பினேஷனை. சஞ்சுவும் அபிஷேக்கும் ஆட்டும், ஒன்றொன்று ஸ்ரேயஸ் ஐயர் ஆட்டுன்ட்டு. பட் இப்போ அந்த கேள்விக்குறி ஓப்பனிங் யார் ஆடுவாங்கன்னு எனக்கு இது உடன்பாடே கிடையாது. நீங்கள் நினைக்கிங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். கிரிக்கெட் பார்க்கணும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.